ஓரளவு நம்ம மிச்சப்படும். நம்மளா யாராவது வந்தால் போதும் அப்படின்னு யாராவது பார்க்கும்போது கண்டிப்பாக காசு வாங்குவானுங்க. வேறு வழி கிடையாது. நம்மளுக்கு இங்கே வேலை வேணும்னா வாங்கி தான் வேணும். இங்கே மினிமம் சேலரி வந்து 120 ஆரம்பிப்பாங்க. போக போக இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டார்டிங் சேலரி 120 தான். டிரைவர் தப்பாக்கு எல்லாரும். ஒரு சில நல்ல வீடாக இருந்தால் 150 கொடுப்பாங்க. இந்த ஒருத்தர் ஹவுஸ் வீடு அப்படின்னா தூய்மையாளர் ஒருத்தர் வேலை செய்கிறார். அவருக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 தினார், அதை 27,000 மாதம். அதில் ரூமு அதெல்லாம் இருக்குது. எவ்வளோ வெயிலில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு பாருங்க. பயங்கரமான வெயில் அடிச்சிட்ருக்கு. அது க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் என்னென்னா இவருக்கு டிப்ஸு கிடைக்கும். ரோட்டில் போகிறாங்களா அந்த கொய்த்திகள் யாராவது போனாக்கா அவங்க ஒரு தினார் 6 தினார் கொடுப்பாங்க. சில பேர் கொடுப்பாங்க, சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அது அவங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து. நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன், ஆனால் இன்னும் முடியல. அவங்க இன்னும் ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். நான் நேரத்தோட வந்துட்டேன். சரிட்டு ஒரு டீயை போட்டு போடலான்னு பார்க்குறான். ரெண்டு நண்பர்கள் பார்க்குறீங்க, அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு போட்டு விடுங்க. குவைத்தை பற்றிய ஏதாவது தகவல்கள் ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குவைத் தமிழன் 92. நான் இங்கே நிற்கிறது ஏதாவது டாக்ஸிக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா டாக்ஸிக்காரனா ஆறுன்னு அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. பயங்கரமான வெயிலாக இருக்கும். இது மாதிரி முள்ளி போட்டிருக்காங்க. இந்த ரோட்டுக்கு சென்டராக போட்டதை இப்போ அறுத்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நண்பர் வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. டாக்ஸிக்கோ பஸ்ஸுக்கோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருன்னா டாக்ஸி இந்த சைடு நிற்காது, எதுக்கு இங்கே நிற்கிறாருன்னு தெரில. அந்த சைடு தான் போகணும். ஒரு ஒரு பழமொழி இருக்குது, மரத்தோட ஒரு அருமை வந்து பாலைவனத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியுன்ட்டு. ஏன்னா இவ்வளோ பேர் வெயில் அடிக்குதுங்களா, நிற்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை. ஒரு சின்ன ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துக்கு ஆகிட்டாரு ஒரு மரம், சின்ன மரம். சின்ன மரத்தடியில் நிழல் இருக்குது. இந்த நேரத்தில் நிற்கிறதுல ரொம்ப அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. மரத்தினோட நிழலோட அருமை பாலைவனத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்களே, அதுதான். ரெண்டு பக்கமும் இங்கே என்ன பிரச்சனை, வண்டி ஓட்டுறதுலாம் பிரச்சனை கிடையாது. வண்டி ஒரு பக்கம் போகிறதுக்கு ஒரு பக்கம், வர்றதுக்கு ஒரு பக்கம். நம்ம இந்தியானாக்கா ஒரே ரோட்டில் வருவோம், ஒரே ரோட்டில் போவோம். ஒரு சில இடத்துல தான் இருக்குது, 2 வே இருக்குது. சில இடத்துல 1 வேலே போகிறதும் வர்றதும் ஒரே ரோட்டில் வச்சுருவாங்க. இந்த பாருங்க எத்தனை கார் வந்துச்சு. அணி என்ன ஆகுது, சமயம் போகிறீங்க. வெயில் பட்டையை கலப்புது. சீக்கிரமாக வந்ததால் இங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் போகிறேன், காருக்கு போயிட்டு உட்காந்து இதோ நிற்கிது பாருங்க. தான் என்னோடய காரு. ரோட்டை கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து போகணும்.